இலக்கண குறிப்புல தொகைநிலை பெயர்கள்ல ஒரு வகைதான் பாத்தீங்கன்னா வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு தொடர்ல வேற்றுமை உறுப்புகள் இந்த ஆறுமே பாத்தீங்கன்னா வேற்றுமை உறுப்புகள். ஐ, ஆள், கூ, இன், அது, கண், இது ஆறுமே பாத்தீங்கன்னா வேற்றுமை உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். இந்த ஆறு உறுப்புகளும் ஒரு தொடர்ல மறைந்து வந்து பொருள் தந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சொல்றோம். வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வந்து பொருள் தந்துச்சு அந்த தொடர் அப்படின்னா அது பேர் என்ன, வேற்றுமை தொகை. எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா மதுரை சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். மதுரை சென்றார் அப்படின்னு நம்ம சொல்வோமா நார்மலா? அப்படின்னா இல்ல. மதுரைக்கு சென்றார் அப்படின்னா வந்து சொல்லணும். ஆமா, ஆனா மதுரை சென்றார் அப்படின்னு சொன்னாலும் பொருள் வந்து தருது. இங்க என்ன வந்திருக்கு அப்படின்னா கூ அப்படின்ற எழுத்து மறைஞ்சு வந்திருக்கு. கூ அப்படின்றது என்னது, வேற்றுமை உறுப்பு. கூ வந்து எத்தனாவது வேற்றுமை உறுப்புனா நான்காவது வேற்றுமை உறுப்பு. ஐன்றது இரண்டாவது, ஆள் வந்து மூன்றாம் வேற்றுமை உறுப்பு, கூ வந்து நான்காவது, இன் வந்து 5, அது வந்து 6, கண் வந்து 7ஆம் வேற்றுமை உறுப்பு. இந்த மாதிரி 6 வேற்றுமைக்கும் உறுப்பு, மொத்தமா 8 வேற்றுமை இருக்கு. இதுல 2ஆம் வேற்றுமையில இருந்து 7ஆம் வேற்றுமை வரையும் உறுப்புகள் வந்து இருக்கு. அதனால 6 உறுப்புகள் வந்து இங்க எழுதியிருக்கோம். கூ அப்படின்றது 4ஆம் வேற்றுமை உறுப்பு. சோ கூ மறைஞ்சு வரதை நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா 4ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொடரை சொல்வோம். மதுரை சென்றார் அப்படின்றத 4ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். இதுவே திருக்குறள் படித்தால், இதுல பாத்தீங்கன்னா திருக்குறளை படித்தால் அப்படின்னு தான் சொல்லிட்டு நம்ம படிக்கணும். ஆனா திருக்குறள் படித்தால் அப்படின்னு சொன்னாலும் அதற்கான பொருள் வந்து விளங்குது இல்ல. அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா ஐ அப்படின்றது திருக்குறளை, ஐ அப்படின்ற வேற்றுமை உறுப்பு வந்து இங்க மறைஞ்சு வந்திருக்கு. திருக்குறள் படித்தால் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஐ அப்படின்ற வேற்றுமை உறுப்பு பாத்தீங்கன்னா இரண்டாவது வேற்றுமை உறுப்பு. சோ இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா திருக்குறள் படித்தால் அப்படின்றத 2ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். இந்த மாதிரி வேற்றுமை உறுப்புகள் மறைஞ்சு வந்திருந்தா அதை வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம். அது எத்தனாவது வேற்றுமை உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தா நம்ம அது எந்த வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லிட்டும் கண்டுபிடிக்க முடியும்.